இந்த வீடியோல பாருங்க, மாட்டுக்கு தேவையான தீவனம் வந்து சாப்பிட சாப்பிட வந்து இந்த மாடு வந்து கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டே இருக்கும். அந்த தீவனத்த கரெக்ட்டா அந்த பொசிஷனுக்கு தள்ளுறதுக்கு ஒரு மிஷின் இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோல பாருங்க, செடிகளுக்கு கேப்ல இருக்கிற செடிகளை எவ்வளோ அழகா வந்து அகலம் பார்த்து எடுத்து விடுறாங்கன்னு. அதே மாதிரி இங்கே பாருங்க, தண்ணி எவ்வளோ அழகா பாய்ச்சுறாங்கன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. இந்த வீடியோல பாருங்க, அறுவடையான கிழங்கு வகையில இவங்க எவ்வளோ அழகா வந்து மண்வெட்டி மூலமா நோண்டி எடுக்கிறாங்கன்னு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ஒரு வீடியோவில் பாருங்கள் என்ன அருமையான ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்கள். களை எடுக்கிறதுக்கு அழகாக வந்து இந்த பிளேடு டைப்பில் இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து களை எடுக்கிறாங்கன்னு. சூப்பராக க்ளீனாக வந்து களை எடுக்குதுங்க. இந்த ஒரு எக்யூப்மெண்ட் வச்சு நம்ம களைகளையும் எடுத்துடலாம், அதே மாதிரி மண்ணை அணைச்சிக்கலாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டு. இந்த வீடியோவில் பாருங்கள் நட்ஸை உடைக்கிறதுக்காகவே ஒரு எக்யூப்மெண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே எக்ஸலண்ட்டாக இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு எக்யூப்மெண்ட் இருந்தால் போதுங்க. மாந்தோப்பு, இந்த முந்திரி தோப்பு, இந்த மாதிரியான இடங்கள்ல வந்து நம்ம களை எடுக்கிறதுக்கும் டஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கும் இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு அழகாக வந்து பண்ணிடலாம். இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டை வச்சு செடிக்கும் வேருக்கும் எந்த பாதிப்பும் இல்லாமல் அழகாக நடவு பண்ணிடலாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குங்க இந்த எக்யூப்மெண்ட்டு. இந்த வீடியோவில் பாருங்கள் நம்ம தோட்டத்துக்கு இந்த களைக்கொல்லி அடிக்கும் போது செடிகளில் படாமல் அடிக்கிறதுக்காக இந்த ஒரு எக்யூப்மெண்ட்டுங்க. பாருங்கள் இந்த குடுவை மாதிரி இருக்கிற இந்த செட்டப்பை நாசில் மேலே நம்ம டைட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதுங்க. அழகாக வந்து நமக்கு கிடைக்கிற கேப்பில் அழகாக வந்து இதை வச்சு ஸ்ப்ரே பண்ணிடலாம். பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது. இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு பேட்டரி ஸ்ப்ரேயரை எந்த அளவுக்கு வந்து அதிகமாக நாசில் செட் பண்ணி இவங்க ஸ்ப்ரே பண்ணுறாங்கன்னு பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிடலாங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் பள்ளம் தோன்றதுக்கு என்ன ஒரு அருமையான மிஷின் பாருங்கள். அழகாக வந்து ஒவ்வொரு பழத்தையும் கண்டினியூஸாக தோண்டிகிட்டே போகிறாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. செம்ம ஹைட்ராலிக் மிஷினுங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் நெல் நடவுக்கு தேவையான நாற்றை இவங்க எவ்வளோ அழகாக வந்து ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னு. நடவுக்கு தயாராகிட்டு இருக்குங்க நாற்று. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த பெரியவர் எவ்வளோ அழகாக வந்து உரத்தை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே போகிறாருன்னு. இந்த டப்பாவில் உரத்தை கொட்டிட்டா போதுங்க, அழகாக வந்து அதை ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டே வரும். இவர் அழகாக டிராக்டர் ஓட்டினா போதும். பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்து வேலையை முடிக்கிறாருன்னு. இந்த வீடியோவில் பாருங்கள் இந்த ரெட்டை கலப்பையை வச்சு இவங்க எவ்வளோ அழகாக வந்து மேனுவலாகவே அழகாக வந்து ஏர் விட்டுறாங்கன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா வந்து மண்ணெண்ணிக்க யூஸ் ஆகுதுங்க இது. இந்த வீடியோவில் பாருங்கள் பேடி ஹார்வெஸ்டர் மிஷினு. பார்க்குறதுக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இது வந்து நெல், கோதுமை, பார்லி இதெல்லாம் வந்து அறுவடை பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பவர் வீடரில் எவ்வளோ அழகாக வந்து கோண வீடர் செட் பண்ணி அழகாக வந்து நெல்லில் களைகளை எடுக்கிறாங்க பாருங்கள். பார்க்குறதுக்கே எவ்வளோ நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் மிளகாய் அறுவடை பண்ணுறதுக்கு எவ்வளோ அருமையான ஒரு மிஷின் பாருங்கள். நல்ல ஒரு கண்டுபிடிப்புங்க இது. இங்கே பாருங்கள் மேனுவலாக எவ்வளோ அழகாக வந்து மிளகாயை அறுவடை பண்ணுறாங்கன்னு. இந்த எக்யூப்மெண்ட் இருந்தால் போதுங்க, நம்ம நாற்று நடவு பண்ணுறதுக்கு நம்ம மேனுவலாகவே வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலாம். பாருங்கள் இங்கே எவ்வளோ அழகாக வந்து நாற்று நட்டுட்டு போகுதுன்னு. இந்த வீடியோவில் பாருங்கள் வாய்க்காலை வெட்டி விட்டு இவர் எவ்வளோ அழகாக வந்து தண்ணி பாய்ச்சிறாருன்னு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குங்க. ஒரு ஃப்ரெட் இரிஃபிகேஷன் எவ்வளோ அழகாக வந்து பண்ணுறாரு பாருங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து மண்ணணைக்கிறாங்கன்னு. இந்த மாதிரி வந்து மண்ணணைக்கிறதுனால நமக்கு நல்லா வேர்விட்டோம் நல்லா இருக்குங்க. இங்கே பாருங்கள் நர்சரிக்கு தேவையான நிலத்தை எவ்வளோ அழகாக வந்து இவங்க ரெடி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அதுக்கு தேவையான மேற்கூரையும் மூங்கில வச்சு அழகாக ரெடி பண்ணுறாங்க. இவ்வளோ எளிமையாக வந்து விவசாயம் பண்ண முடியுமான்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து வெங்காயத்தை ஒரு வேஸ்ட்டு டப்பாவிலேயே அழகாக வந்து முளைக்க வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இங்கே பாருங்கள் மல்ச்சிங் ஷீட்டில் ஹோல்ஸ் போடுறதுக்கு என்ன அருமையாக வந்து ஒரு எக்யூப்மெண்ட் கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு. இந்த வீடியோவில் பாருங்கள் இவர் எவ்வளோ அழகாக வந்து ஒரு ஹீட் மூலியமாகவே அழகாக வந்து ஹோல்ஸ் போட்டு போகிறாரு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. என்ன ஒரு எளிமையான களை எடுக்கிற ஒரு எக்யூப்மெண்ட் பாருங்கள். எவ்வளோ அழகாக வந்து க்ளீனாக களை எடுக்குது பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இவங்க கீரையை க்ளீன் பண்ணி அடுக்கி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். கூடையை அழகாக பேலன்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு குச்சை மட்டும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோவில் வர எக்யூப்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாட்டு பண்ணை, இந்த மாதிரி கோழி பண்ணை வச்சுருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகாக வந்து தீவனத்தை சரிபாதியாக பிரித்து கொண்டு போது பாருங்கள். செம்மையான ஒரு மிஷினுங்க இதெல்லாம். மனுஷன் ஷீட் போட்டதுக்கப்புறம் அது வந்து கரெக்டாக செட் ஆகிறதுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து இவர் 2 அடி கேப்பில் அழகாக வந்து இந்த மண்ணை அணைச்சிட்டு போகிறாருன்னு. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இது மூலிமா பார்த்தீங்கன்னா மல்ச்சிங் ஷீட்டு வந்து எங்கேயுமே விலகாமல் அழகாக செட் ஆகிடுங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் மஸ்க் மலானை எவ்வளோ அழகாக வந்து ஒரு மிஷினை விட்டு அழகாக வந்து மாவு மாதிரி அரைச்சி அதுலேருந்து விதைகளை பிரித்து எடுக்கிறாங்க பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா விதை எடுக்கிறதுக்கான பர்பஸ்க்காகவே வச்சுற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குறதாங்க ஹை லெவல் ஹைட்ராலிக் ரொட்டவேட்டர் மிஷினு. பாருங்கள் எவ்வளோ அருமையாக வந்து நிலத்தை உழுதுட்டு போகிறாங்கன்னு பாருங்கள். பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த வீடியோவில் பாருங்கள் ஒரு தெளிப்பு நீர் பாசனம் பண்ணுறதுக்கு இந்த ஒரு ஸ்ப்ரிங்க்லர் இருந்தால் போதுங்க. ஒரு கார்டன் முழுக்க வந்து தண்ணி பாய்ச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து தெளிப்பு நீர் பாசனம் பண்ணுறாருன்னு. விவசாயத்தில் ரொம்ப ஒரு அருமையான ஒரு மாடிஃபிகேஷனுங்க. பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்து ஸ்ப்ரே பண்ணி முடிக்கிறாங்கன்னு. நல்ல ஒரு டெக்னிக் இது. நம்ம எல்லாருமே வந்து பவர் வீடரை ஒரு 2 அடி அகலத்தில் உள்ள இடத்துல வந்து நல்லா வந்து பவர் வீடர் வச்சு ஓட்டலாம். ஏன்னா இவங்க பாருங்கள் 1 அடி கேப்பில் வேர்க்கடலைக்கு நடுவுலேயே வந்து அழகாக வந்து ஓட்டுறாருங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க.
இந்த வீடியோவில் பாருங்க இந்த நடவு பண்ற மிஷினு எவ்வளோ அழகா வந்து நடவு பண்ணிட்டு போகுது பாருங்க. ஹோல்ஸையும் இதுவே போட்டுக்குது, அழகா வந்து நாத்தை நடவு பண்ணிட்டு போகுதுங்க. சூப்பரா இருக்கு இந்த டெக்னிக்கு. இந்த வீடியோவில் நீங்க பாக்குறதாங்க ஓல்டு இரிகேஷன் மெத்தடு. பாருங்க மாட்டு வண்டியை வச்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அருமையா வந்து வாட்டர் தண்ணி வந்து பாய்ச்சிருக்காங்க பாருங்க நிலத்துக்கு. நம்ம எல்லாரும் ட்ரோன் வந்து மருந்தடிக்கிறதுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ணி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பாருங்க எவ்வளோ அழகா வந்து அது உரத்தையும் வந்து தெளிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க. என்ன ஒரு அருமையா ஒர்க் பண்ணுது பாருங்க இந்த கார்லிக் சோயிங் மிஷினு. பாருங்க எவ்வளோ அழகா வந்து சோயிங் பண்ணிக்கிட்டே போறாங்க பாருங்க. பார்க்கறதுக்கே நல்லா இருக்குங்க. அருமையா நடவு பண்றாங்க. நெல் அறுவடைக்கு அப்புறம் வைக்கல் வந்து நல்லா வந்து ஈரத்துல நனைஞ்சிருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. இந்த ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம அழகா வந்து வைக்கல ரெடி பண்ணலாங்க. பாருங்க எவ்வளவு அழகா வந்து வைக்கல பிரிச்சு எடுக்கிறாங்கன்னு. பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த வீடியோல நீங்க பாக்குறதாங்க மல்டி பர்பஸ் எக்யூப்மெண்ட். பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பாருங்க களை எடுக்கிறதுக்கும் பண்ணலாம். அதோட வந்து பார்த்தீங்கன்னா களைகளை சீவுறதுக்கு அப்புறம் வந்து கத்தியாவும் யூஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லா இருக்குங்க.